நீட் தேர்வு தேவையில்லை என்பதே இந்தியா முழுவதும் ஒருமித்த கருத்தாக உள்ளது என்று மத்திய சென்னை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சென்னை கெல்லிஸ் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்த பின்னர் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம். தொடர்ந்து பார்த்தீர்கள் எங்கள் தலைவர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து நீட் தேவையில்லை என்று சொல்லியிருக்காங்க. அப்போது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, பிற மாநிலங்களில் இந்த குரல் ஒலிக்கவில்லை என்ற கருத்து பரப்பி அதாவது பொய் பிரச்சாரத்தை பாஜக செய்து வந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதிகமான தற்கொலைகள் தமிழ்நாட்டை விட அதிகமான தற்கொலை பார்த்தீர்கள் என்றால் ராஜஸ்தான் மாநிலத்திலே அங்கே இருக்கின்ற மாநில அதிகமாக கிட்டத்தட்ட 27 தற்கொலைகள் நீட்டினால் நடந்திருக்கிறது. இது நீட் இப்போது ஒரு தேசிய பிரச்சனையாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு இருக்கிற போது இங்கே நீட் தேர்வு ஒழுங்கான முறையில் நடக்கிறது, இந்த குளறுபடி இல்லாமல் இருக்கிறது. ஆனால் வட மாநிலங்கள் சென்று விட்டால் அங்கே முழுவதும் காப்பி அடிப்பதும் பெற்றோர்களே உள்ளே செய்வதுமாக பல கோல்மால்கள் நடப்பதை வீடியோ காட்சிகளை பார்த்திருக்கிறோம். இதனால் பல பேர் பிரச்சனை எழுப்பினோம். ஆனால் இன்று நடைபெற்ற நீட் தேர்வு ஜூன் 14 தான் அந்த ரிசல்ட் வர வேண்டும். ஆனால் தேர்தலிலே ரிசல்ட்டை விட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க என்றால் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. பல குளறுபடிகள் பண்ணிருக்காங்க. அது இங்கே வட மாநிலத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க். அது பண்ணி இன்னைக்கு நீட்டில் மிகப்பெரிய கோளாறு இருக்கு. இதனால் மருத்துவ படிக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் என்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை என்னென்றால் நகர்ப்புற மாணவர்கள் மட்டுமே நீட்டில் தேர்வு செய்கிறார்கள். கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் நீட்டில் தேர்வு ஆகவில்லை. அதில் என்ன ஆகுதுன்னா நாளை வருகின்ற மருத்துவர்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிறவர்கள் தான் வருவார்கள். கிராமப்புறத்தில் யாரும் வராத நிலையிலே எவருமே கிராமத்துக்கு போய் வேலை செய்கின்ற வாய்ப்புக்கு இப்போ போக மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா கிராமப்புறங்களிலே மருத்துவருக்கு தட்டுப்பாடு ஏற்படும். இந்த குளறுபடிகள் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் பழையபடி எவ்வாறு நீட் இல்லாமல் மாணவர்கள் மருத்துவம் செய்தார்களோ அது வர வேண்டும். அதற்காக தொடர்ந்து நாங்கள் கொடுக்கிறோம்.